Tamil Nadu State Board Syllabus, Class 11 Physics, Unit 3 Laws of Motion. Already we have uploaded 14 questions, 2-3 mark questions of this lesson in the part 1 and 2 of this video series. Today we are going to see questions from 15 onwards. Question number 15, state law of conservation of linear momentum. Answer, if there are no external forces acting on the system, then the total linear momentum of the system is always a constant vector. அதாவது கான்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன? லீனியர் மொமெண்டம்னா என்ன? நேர்கோட்டு உந்தம். கான்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா, லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா நேர்கோட்டு உந்தமாறா விதி. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு இருக்கு, அதன் மீது எந்த ஒரு புறவிசையும் செயல்படாத நிலையில் அந்த அமைப்பினுடைய மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்கும்னா எப்பொழுதும் ஒரு மாறிலியாக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டராக இருக்கும். இதுதான் the law of conservation of linear momentum. Next question, question number 16. Define impulse or impulsive force. இம்பல்ஸ் அப்படின்னா என்ன? கணத்தாக்கு. கணம்னா கணமானதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கணம் அப்படின்னு சொல்லணும்ல, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஜஸ்ட் a செகண்ட், அதான் கணம். அப்ப கணத்தாக்கு அல்லது கணத்தாக்கு விசை, அதை டிஃபைன் பண்ண சொல்றாங்க. ஆன்சர், if a very large force acts on an object for a very short duration, then the force is called impulsive force or impulse. ஒரு மிக மிக அதிகமான ஒரு விசை ஒரு பொருளின் மீது மிக மிக ஒரு குறுகிய காலத்தில் செயல்பட்டால் அந்த விசையை நம்ம என்னன்னு சொல்லலாம்? impulsive force or impulse அப்படின்னு சொல்லலாம். Question number 17, derive the impulse momentum equation. அதாவது கணத்தாக்கு உந்த சமன்பாடு, அதை டெரைவ் பண்ண சொல்றாங்க. இதை வேற விதமாகவும் கேட்கலாம். ஆர் ஷோ தட் த இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதாவது கணத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படுகிறதான மாற்றம், அதற்கு சமம் அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதியிலிருந்து அந்த சமன்பாடை எழுதிக்கிறோம். அதாவது F is equal to dp by dt. இது எப்படி வந்துச்சு? The force on an object is equal to the rate of change of momentum அப்படின்னு சொல்லுவோம். அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம்னா F is equal to dp by dt அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல dp by dt அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் dt போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ F into dt is equal to dp அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதை இடத்த மாற்றி எழுதுவோம். dp is equal to f dt. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்டகிரேட்டிங் போத் த சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம தொகைப்படுத்த போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dp is equal to இன்டகிரேஷன் ஆஃப் f dt. இப்ப நம்ம இதுக்கு லிமிட் போடணும். இப்ப p அப்படின்னா என்ன? மொமெண்டம். அப்ப pi டு pf, அதாவது piனா இனிஷியல் மொமெண்டம் டு ஃபைனல் மொமெண்டம், அதான் இதுக்குரிய லிமிட். இங்க dt டைம் வந்திருக்கிறனால இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம், ti டு tf, அதான் இதுக்குரிய லிமிட். if force is constant then, ஒருவேளை அந்த விசை மாறாத ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? இன்டகிரேஷன் ஆஃப் dp லிமிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த f வெளியில எடுத்துறோம். ஏன்னா கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ f இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் dt அதுக்குரிய லிமிட்டை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த dp இன்டகிரேட் பண்ணா p கிடைக்கும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அந்த ஃபார்முலா படி இன்டகிரேஷன் ஆஃப் dp இஸ் ஈக்குவல் டு p, லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு f இன்டூ இன்டகிரேஷன் ஆஃப் dt இஸ் நத்திங் பட் t, அதுக்குரிய லிமிட்டும் போட்டாச்சு.
அடுத்து அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றோம் மைனஸ் லோவர் லிமிட் பிஎஃப் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ டி இருக்கிற இடத்துல டிஎஃப் போட்டு மைனஸ் அடுத்து டி இருக்கிற இடத்துல டிஐ போட்டோம். இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்னா என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம். அதனால டெல்டா பின்னு எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு அதே போல இங்க ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம், அதையும் நம்ம என்ன சொல்லுவோம்? சேஞ்ச் இன் டைம். ஸோ இதை எடுத்துட்டு அதுக்கு பதில் டெல்டா டின்னு போட்டுக்கிறோம். அடுத்து இடத்தை மாற்றி எழுதுறோம். தேர்ஃபோர் எஃப் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. இதுதான் எதுக்குரிய ஈக்குவேஷன், அதாவது மொமெண்ட் இம்பல்ஸுக்கும் மொமெண்டத்துக்கும் இடையே உள்ள ரிலேஷன். இப்போ எஃப் இன்டு டெல்டா டி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இம்பல்ஸ். இது என்னது? டெல்டா பி அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ அதை டிரைவ் பண்ணியாச்சு. Now question number 18, what is static friction? இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன? நகராம அப்படியே ஓய்வு நிலையிலே இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஏற்படுகிறதான உராய்வு விசை, அதாவது ஓய்வு நிலை உராய்வு அப்படின்னா என்ன? ஆன்சர், static friction is the force which opposes the initiation of motion of an object on the surface. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பொருள் ஒரு தளம் ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கு, அது நகர தொடங்குது. அப்படி நகர தொடங்கும் போது அதை நகர விடாம தடுப்பதற்கு ஒரு உராய்வு விசை செயல்படும். அதுதான் என்னது? ஓய்வு நிலை உராய்வு, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். Question number 19, what is kinetic friction? அதாவது இயக்க நிலை உராய்வு என்றால் என்ன? ஆன்சர், if the external force acting on the object is greater than the maximum static friction, the object begins to slide. When an object slides, the surface exerts a frictional force. This force is called kinetic friction. இப்ப ஒரு பொருளின் மீது செயல்படுகிறதான வெளிப்புற விசை அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்குல்ல, ஓய்வு நிலை உராய்வு, அதிகபட்ச அந்த ஓய்வு நிலை உராய்வை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பொருள் என்ன செய்ய துவங்குகிறது? நகர துவங்குகிறது அல்லது ஸ்லைடாக துவங்குகிறது. When an object slides, the surface exerts a frictional force. அவ்வாறு அந்த பொருள் நகர துவங்கும் பொழுது அது நகர்கின்ற அந்த தளமானது ஒரு விதமான உராய்வு விசையை கொடுக்கிறது. அந்த உராய்வு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். Now question number 20, bring out the salient features of static friction and kinetic friction. அதாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கும் இடையே உள்ளதான சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா முக்கியமான பண்புகளை எழுது. இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்னா நமக்கு தெரியும் ஓய்வு நிலை உராய்வு, கைனடிக் ஃபிரிக்ஷன்னா இயக்க நிலை உராய்வு. இப்போ இதை ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன். நம்பர் 1, it opposes the starting of motion. அப்படின்னா என்ன? it opposes the starting of motion என்ன? பொருளானது நகர துவங்குவதை இது எதிர்க்கிறது. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it opposes the relative motion of the object with respect to the surface. தளத்தை பொறுத்து ஒரு பொருளானது அடைகின்ற சார்பு இயக்கம், ரிலேட்டிவ் மோஷன் என்ன? சார்பு இயக்கத்தை அது என்ன செய்யுது? எதிர்க்கிறது. அங்க பொருள் நகர்வதை எதிர்க்கிறது. இங்கு பொருளுக்கும் அந்த தளத்திற்கும் இடையேயான சார்பு இயக்கத்தை அது எதிர்க்கிறது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்ப எந்த ஒரு தளத்தின் மீது அந்த பொருள் நகர்கிறதோ அந்த தளத்தை பொறுத்தது அல்ல. அந்த தளம் எப்படி இருந்தாலும் சரி அதை பொறுத்து இது அமையாது. இங்கேயும் அதே பாயிண்ட் தான், இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அந்த தளத்தினுடைய அளவு பரப்பினை பொறுத்து அமையாது, அதை சார்ந்து இராது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட், நியூ எஸ். இப்போ இந்த நியூ எஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அதே போல இங்க நியூ கே எதை குறிக்கிறதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன்.
nu s depends on the nature of materials in mutual contact. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எதை சார்ந்து அமைகிறதுனா, இப்போ ரெண்டு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று ஒரு கான்டாக்ட்ல தொட்டு கொண்டு இருக்குது. அந்த பொருட்களினுடைய தன்மையை சார்ந்து அமைகிறது. இங்க நியூ கே டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் மியூச்சுவல் கான்டாக்ட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷனும் இரண்டு பொருட்கள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பொருட்களின் தன்மையை பொறுத்தும் இது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தளத்தின் வெப்பநிலையையும் பொறுத்து அமைகிறது. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா இன்னொரு பாயிண்ட். Fourth one, it depends on the magnitude of applied force. இந்த static friction கொடுக்கப்படுகின்ற விசையின் அளவு அல்லது எண் மதிப்பை சார்ந்து அமைகிறது. ஆனால் இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படி கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். செலுத்தப்படுகின்ற விசையின் அளவை சார்ந்து இராது, அதை பொறுத்து அமையாது. Fifth one, it can take values from 0 to நியூ எஸ் என். அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுடைய வேல்யூ ஜீரோல இருந்து இந்த நியூ எஸ் என் அது வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இட் கேன் நெவர் பி ஜீரோ. இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் இது எப்பயுமே ஜீரோவா இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நியூ கேஎன். அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷனுடைய வேல்யூ எப்பொழுதுமே எதுக்கு சமமாக தான் இருக்கும்? இந்த நியூ kn-க்கு சமமாக தான் இருக்கும். With this video has come to an end. Let us continue our studies in the next video.